வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பயங்கர டேஸ்டியா இருக்கும். பட் வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். அதை எப்படி பண்றதை நம்ம வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மசாலா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொடை மிளகா இந்த போல் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நம்ம லைட்டாக பரட்டிக்கலாம். ரொம்ப கலர் மாறி நல்லா வேகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த கிரிப்னஸ்லேருந்து ஒரு சாஃப்ட்னஸ் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். ஜஸ்ட் கொஞ்சமாக உப்பு லைட்டாக தூவிக்கோங்க இந்த காய்க்கு மட்டும். இப்போ அது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றினது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம 2 ஏலக்காய், ஒரு 10 போல் மிளகு, 2 கிராம்பு, சின்ன துண்டில் 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அதுவும் லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த போல் கலந்து கொடுத்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுருங்க. கலர் மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறமா 3 தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா கலந்துடணும். தக்காளியில் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் மொத்தற வரையிலும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து மட்டும் கொடுங்க. தக்காளியில் ஈரப்பதம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி சதப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிருச்சு. நல்லா தண்ணி வற்றுறதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு மசாலா சேர்க்கணும். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கட்டி இல்லாமல் இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா கலந்துடணும். கலந்த கலவையை நம்ம தக்காளி ரெடி ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த பேனில் சேர்த்துக்கணும். நம்ம தயிர் சேர்க்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் கலவையை சேர்த்திட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தான் திருப்பி கலந்து விடணும். அதே பவுல்லையே வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. மிதமான தீயிலே இருக்கட்டும். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து கொடுங்க. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நல்ல ஒரு மணத்தோட ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி. இன்னமும் கொஞ்சம் திக்காகணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு இந்த போல் லைட்டாக கலந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான மாதிரி ஆயிரும். திக்கானதுக்கப்புறமா வேக வச்சு தோல் உரித்து 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒருக்க மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மூடி போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயிலேருந்து குறைச்சே வச்சுக்கோங்க.
இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டே பரட்டணும் இல்லைங்களா குடமிளகாயும் வெங்காயமும், அப்போ அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் 1.5லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் கறி ரெடி ஆயிரும். இது வந்து நான் பூரிக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஈவன் நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, புரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.